ஸ்ரீலங்காவில் நான் ஒரு சிட்டியில் வளர்ந்த பொண்ணு கிடையாது, ஒரு ஊரில். அங்கே இருந்துட்டுலாம் சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். நம்மளா அங்கே வச்சு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கேன். யூடியூப்ல என்ன ஓடுதுன்னா, இந்த வாய்ப்பிழந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டருக்கு முடி வெட்டி விட்டுக்கிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு சேனலில், காதல் கொண்ட ஹீரோன்னு நினைக்கிறேன், காதல் துள்ளுவதில் இந்த ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அதை பார்க்குறான், நான் இங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படியே என்ன பார்க்குறான், இதை பார்க்குறான், என்ன பார்க்குறான். அவன் என்ன நினச்சிட்டான்னா, நானும் இப்போ அது அந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் என்ன படம்லாம் போகிறதுல போல இருக்கு. ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறோம், அது ஒரு ரெகக்னேஷன் ஆகுது. 1 வீக்கில் ஒரு பூம், அதுக்கு அடுத்து இந்த பூம்லேருந்து அடுத்த ஒரு 2-3 வீடியோ அப்படியே டாப்பு அப்படிங்கும்போது ஓகே நம்ம தான்டா நீங்கள் அப்படின்ற ஃபீலில் வந்தது உண்டு. கரெக்டாக எங்கள் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது, கோவிட் வந்தது. 2 இயர்ஸ் எதுவுமே நடக்கல. அண்ட் அந்த கோவிட் அப்போவே எங்கள் அப்பாவும் ஹி பாஸ்ட் அவே. நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்மளை பார்க்குறாங்க, அவங்க ஒரு 30 மினிட்ஸ் பார்க்க வச்சு அப்படி இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் நான். ஆக்சுவலி உங்கள் ஆடியன்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. கமெண்ட்ஸில் பார்த்தோன்னா நிறைய நெகட்டிவ்ஸ், அதை ஹேண்டில் பண்ணுறது அதான் நான் பார்க்குறதே இல்லைங்க. இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், நான் பார்க்குறதே கிடையாது. வெப்சீரிஸ் ஒன்று போனோம் 8 எபிசோட்ஸ்க்கு. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 25 lakhs 26 lakhs செலவு பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்ததே அப்போது அவ்வளோதான், மொத்தம் ஒரு 27 lakhs இருக்கும். அதை மொத்தத்தையும் கொண்டு போய் போட்டேன். கிட்டத்தட்ட அது எடிட்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ப்ராஜெக்ட்டும் கையில் வச்சுருக்கிறேன், என்னால் பிஸ்னஸே பண்ண முடியும். ஹலோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டீம், வெல்கம் டு பிடி பிரைம். ஹலோ ஹரிபாஸ்கர், லாஸ்லியா அண்ட் ஷாரா 3 பேருமே ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் வந்தவங்க. ஸோ இந்த ஜேர்னியில் ஒரு சினிமா உள்ளே வர்றது அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது? நீங்கள் மோஸ்ட் சீனியர். ஆமாம். ஸோ நீங்கள் இருந்தது என்ன மாதிரி ஃபீலிங்னா, என்ன சொல்கிறது, இதுக்காக நம்ம அந்த அந்த ஸ்க்ரீனில் வர்றதுக்காக நம்ம படாத அவமானமே கிடையாது. வெளியில் சொல்ல முடியாத அவமானம்லாம் படுத்திருப்பாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி ஸோ அவங்க சொன்னதெல்லாம் பொய்யாக்கி ஒன்று நம்ம வர்றது அது ஒரு பெரிய ஃபீலிங். அது ஏன்னா இவனால் சத்தியமாக வரமாட்டான், இது தேராது, இது போயிடும், இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் தாண்டி வர்றதுங்கிறதே ஒரு நல்ல ஃபீலிங் தானே. ஸோ அது அப்புறமும் சொல்லுவானுங்க, அவ்வளோதான் இன்னும் ஒன்று, இதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிடும், அப்புறம் மறுபடியும் வரும், சரி இன்னும் அடுத்து முடிஞ்சிடும், இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி 7 வருஷமாக வெயிட். ஸோ அது எல்லா லைஃப்லையுமே இருக்கும். நம்ம மேலே வர இது எப்போடா இது கீழே விழும் அப்படின்னு பார்க்குற ஒரு கும்பலும் இருக்கும். ஸோ லைஃப்பில் அதுவும் வேணும்ல, அவங்க இருந்தால் தான் நம்ம ஓட முடியும். அதனால் அது ஒரு நல்ல ஃபீலிங். அது இப்போது ஹரிபாஸ்கருக்கு தான் அது ஃபர்ஸ்ட். எப்படி இந்த ஜேர்னி டோட்டலாக ரொம்ப மனசில் எப்பயுமே ரீகால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைஃப் ஒன்று ரன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தான். ஜம்ப் கட்டில் தெரியுதா? ஆமாம். இந்த கேசட் இருக்குல்ல, வேறுனா இந்த டேப் ரெக்கார்டர் கேசட் இருக்கு, நம்ம எதாவது மறுபடியும் கேட்கணும்னா மறுபடியும் திருப்பி போட்டு பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகும். அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளே பண்ணால் அந்த ஜேர்னி அப்படியே இங்கிருந்து வந்தோம் அப்படின்றது. டெலிபரேட்டாக இதுக்காக தான் ஒர்க் பண்ணணும், இதுக்காக தான் பண்ணணும்னு சொல்லி வரல. நமக்கு நான் ட்ரை பண்ணது வேறு விஷயமா, பட்டு நமக்கு கிடச்சது ஒன்று. ஸோ அதில் பர்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு ஸ்ட்ரீமில். பட் எனக்கு ஆக்டிங் நான் எந்த பாவன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் ஆக்டிங்கில் நல்லா பண்ணேன்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ யூடியூப் பண்ணும்போது ஆக்டிங் நல்லா வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து ஓகே, இது நம்ம கரெக்டாக ஒரு கெரியரை நம்ம பர்சீவ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ், அந்த ப்ராசஸ்ஸு, அந்த ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணி கொஞ்சம் ஃபிசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டு அப்போ நிறைய பேர் மீட் பண்ணுறது, ரிஜெக்ஷன்ஸு, தென் அண்ணா சொல்கிற மாதிரி தான் அதிகப்படுறது, அவமானப்படுறது, வெக்கப்படுறது, வேதனைப்படுறது, துக்கப்படுறது, வடிவேல் சார் சொல்கிறது எல்லாம் பட்டு அப்புறம் அப்படியே ஒரு ப்ராஜெக்ட் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி அங்கேருந்து அந்த ப்ராஜெக்ட் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து அவங்க அதை ஒத்துக்கிட்டு கொண்டு ஒரு ஃபஸ்ட்டு அது ஹார்டாக இருந்தாலும் நம்ம அதை திரும்பி பார்க்கும்போது இப்போ பண்ணியிருக்கிறோம்ல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அதான். லாஸ்ட்ல நீங்கள் பிக் பாஸ் முன்னாடி ஆங்கரிங் பண்ணீங்க. ஸோ இன்னும் ஜானி முன்னாடி இருந்து ஆரம்பிக்குது. எனக்கு அதுதான் சொல்றேன், எனக்கு இந்தியா ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே அதுவே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது.
ஏன்னா ஸ்ரீலங்காவில் நான் ஒரு சிட்டியில் வளர்ந்த பொண்ணு கிடையாது, ஒரு ஊரில். அங்கே இருந்துட்டுலாம் நான் யோசிச்சிருக்கேன் சின்ன வயசில் எனக்கு இந்தியா போகணும், மீடியாவில் இருக்கணும், ஆங்கரிங் பண்ணணுன்னு தான் என்னோட ஆசையாக இருந்தது. ஆனால் மூவிஸில் சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், நம்மளா அங்கே வச்சு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் இதுவே என்னோட கரியர் ஆகும்னு நான் நினச்சி பார்த்ததில்லை. ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அண்ட் வந்ததுக்கப்புறமா நடந்தது எல்லாமே என்னால் நம்பவே முடியல. அந்த ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு அந்த ஒரு நல்ல பேர் கிடைச்சதா, அது அப்படி சொல்லாமான்னு தெரியலையே. ஓகே, மோர் ஃபெமிலியர் ஆகிறது. நான் ஷோக்குள்ளே போகும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் என்ன தெரியணும்னு. அது அந்த ஷோலேருந்து எனக்கு கிடைச்சிது. அண்ட் அந்த ஷோவில் இருந்து தான் எனக்கு இன்னுமே ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். இந்தியா வந்தது, அந்த ஷோ நடந்தது, எதிர்பாராமல் நடந்தது அந்த ஷோ. ஸோ அந்த ஷோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நான் பண்ண இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி மேஜிக்கலாக நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விதத்தில் உங்களுக்கு 3 பேருமே ஒரு பேரலல்ஸ் மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்ததாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைச்சப்புறம் ஒரு சினிமா வரதாக இருக்கட்டும்ன்றது. ஸோ அந்த ஃபெமிலியாரிட்டியை ஒரு ஃபேமஸாக ஆகிற அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது இருக்குல்ல. ஸோ அதை எப்படி இது பண்ணீங்க? அண்ணன் தான் அதெல்லாம் டெம்பிள் மங்கீஸ்லேருந்து அதுதான் ரொம்ப கஷ்டம் எப்படியா ஹேண்டில் பண்ணுறது. எனக்கு டீ கடையில் டீ குடிக்க பிடிக்கும். ஓகேயா, இது உண்மையாக நடந்த இன்சிடென்ட். நான் இப்போ எங்கள் ஏரியாவில் நான் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் இங்கே தான் வந்து டீ குடிப்பேன்னு சொல்லிட்டு. பட் புதுசாக ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தெரியாது. நான் போய் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நார்மலாக ஒரு வேஷ்டி ஒரு டிஷர்ட்டு போட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன். அவன் உட்காந்து யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கான், சவுண்டாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு என்னை பார்க்கல. யூடியூப்பில் என்ன ஓடுதுன்னா, இந்த வாய்ப்பிழந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டருக்கு முடி வெட்டி விட்டுக்கிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு சேனலில், காதல் கொண்டேன் ஹீரோன்னு நினைக்கிறேன், காதல் துள்ளுவதில் ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அதை பார்க்குறான், நான் இங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படியே என்ன பார்க்குறான், இதை பார்க்குறான், என்ன பார்க்குறான். அவன் என்ன நினச்சிட்டான்னா, நானும் இப்போ அந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் என்ன படம்லாம் போடுறதில்ல போல இருக்கு, இல்லை உங்களை அதுக்கப்புறம் பார்க்கலையே அப்படின்னா, இல்லை போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம சிலர் வந்து நல்லா பேசுவாங்க, சிலர் வந்து பின்னாடி தான் நம்மளை தெரியும் ஆனால் முன்னாடி தெரியாத மாதிரி பேசுவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம அப்படியே சைலண்ட்டாக போகிறது, அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபேம் அதிகமாக இந்த புகழை விரும்பினால் நிம்மதி தேடாதே அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ புகழ் அதிகமாக நிம்மதி குறையுது. எனக்கு வந்து யூடியூப்லேருந்து அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அது செம்ம ஜாலியாக இருந்தது. ஆமாம், ஆரம்பத்தில் நல்லா ஜாலியாக இருக்கும், எங்களை பாராட்டுங்க அப்படின்னு இருக்கும். ஆமாம், அப்புறம் போக தான் வந்து அந்த ஃப்ரீடம்லாம் கொஞ்சம் குறையுதுன்ற மாதிரி. ஸோ பிகினிங்கில் வந்து அந்த ஹைப் வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறோம், அது ஒரு ரெகக்னேஷன் ஆகுது. 1 வீக்கில் ஒரு பூம், அதுக்கு அடுத்து அந்த பூம்லேருந்து அடுத்து ஒரு 2-3 வீடியோ அப்படியே டாப்பு அப்படிங்கும்போது ஓகே நம்ம தான்டா நீங்கள் அப்படின்ற ஃபீல்லாம் வந்தது உண்டு. அப்புறம் 2 வருஷம் சுற்றும் போது தான் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் அப்படி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அந்த 2 வருஷம் டைம் எப்படி இருந்ததுன்னா, ஃபேம் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா, ஒரு ஃபேமிலி சைடில் யாராவது ஒரு டேரக்டரோ இல்லை ஒரு ஆக்டர் எல்லாமே அந்த ஃபேமை ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளை கரெக்டாக வந்து பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சைட்லேருந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆமாம், வேற யாருமே கிடையாது. கம்மியான ஏஜ் இப்போ கம்மியான ஏஜ் யாரும் அந்த பக்கம் இல்லை அப்படிங்கும் போது அந்த ஃபேம் கிடைச்ச உடனே அது அப்படியே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. அப்படியே நம்ம தாண்டா இனிமே அப்படின்ற மாதிரி ரேஞ்சு வந்து சுற்றிக்கிட்டு இருந்த டைம் தான் அது. ஸோ அந்த டைமில் எப்படின்னா ஜாலியாக இருந்தது. அப்புறம் ஒரு டைம் போக தான் அது பக்குவம் ஆகிற இதாக இருந்தது. ஸோ இது வந்து எல்லாமே வந்து டெம்பரரி தான் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்து தெரிய வந்துச்சு எனக்கு. ஸோ எப்படின்னா இருக்கிற விஷயத்த நிலையா வச்சுக்கணும், கிடைக்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணணும், அப்படிதான் ஆரம்பிச்சேன் நான். அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு ரியாலிட்டி ஷோவில் இருக்கும்போதே வந்து வீக்லி நான் திட்டு வாங்கிட்டே இருப்பேன். ஒரு ஃபைனல்ஸ் கிட்டவா வரும்போதெல்லாம் கூட நான் நினச்சேன், எதுக்கு என்ன நம்மளை இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க, ஒவ்வொரு வீக்காக திட்டுறாங்க, நம்மளை எலிமினேட்டே பண்ண மாட்டேன்றாங்களேன்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு எப்போவுமே இருந்துட்டு இருந்தது. ஸோ வெளியில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. ஒரு 105 டேஸ்க்கு அப்புறம் வெளில வந்து பார்க்கும்போது ஒரு 3 டேஸ் எங்கள் அம்மா என் கையில் ஃபோனும் கொடுக்கல.
என்னெல்லாம் ஏதோ விசித்திரமா பார்த்தாங்க, இவ விட்டா எங்கேயாவது போயிடுவாளோ அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் என் கையில ஃபோன் கிடைக்குது. மொபைல்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓ நம்மள பிடிச்சவங்களும் இருக்காங்களோ, பரவாயில்ல நமக்கு எடிட்ஸ்லாம் பண்ணி போறாங்க, ஓ நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்றதே அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். கரெக்டா எங்க சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது, கோவிட் வந்தது. 2 இயர்ஸ் ஃபுல் எதுவுமே நடக்கல. அண்ட் வந்து அந்த கோவிட் அப்போவே வந்து எங்க அப்பாவும் வந்து ஹி பாஸ்ட் அவே. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே அந்த ஒரு 2 இயர்ஸ்ல அப்படியே மாறிடுச்சு. ஃபேமிலி நான் தான் பார்த்துக்கணும், ஒன்று வந்தது, ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஒரு 2 இயர்ஸ்ல எல்லாமே மாறிடுச்சு. அந்த லாக்டவுன் முடியும் போது எனக்கும் வந்து என்னோட கரியர்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இருந்தது. ஃபேமிலியும் பார்த்துக்கணும், கரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னையும் நான் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு 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 நிலைமை ஒரு கட்டத்தில் வரும்போது அது ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாம், யார் நம்மளை கைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய தனியாக இருந்து நிறைய யோசிக்கிற ஒரு டைம் இருந்தது. பட் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இப்போலாம் அது பழகிடுச்சு. ஓகே இப்படிதான் இருக்கும் லைஃப் அப்படிங்கிறது பழகிடுச்சு. பழகிடுச்சு அந்த மாதிரி. ஹவுஸ் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் அந்த இது உருவான விஷயம் சொல்லுங்களேன். அந்த டேரக்டர் வந்து உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சதுலேருந்து இதுக்கு ரெடி ஆகிற ஒரு ப்ராசஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி? இல்லை, இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸாக நாங்கள் பண்ணோம்னு நினச்சோம், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லி. ஸோ வெப் சீரிஸாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு மூவியாக வந்து பண்ணியிருக்கோம். வெப் சீரிஸாக பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாகிரஃபியில் செட் பண்ணி ஒரு 7 days, நம்ம ஒரு 14 days பிளான் பண்ணோம். ஒரு 7 days ஷூட் பண்ணோம். 7th டேயில் வந்து அன்றைக்கி ஈவினிங்லாம் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இது ஒரு மூவியாக பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா ஏன் அந்த தாட் அந்த டைமில் வந்தது அப்படின்னா, அதுக்கான கதையும் இருந்தது, அட் த சேம் டைம் டெக்னீஷியன்ஸு எல்லாருமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தாங்க, ப்ராடக்ட்டும் கண்ணால் விட்னஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கலாம்னு சொல்லி அன்றைக்கி ஈவினிங்கே வந்து டேரக்டர்கிட்ட முடிச்சுட்டு அப்படியே ஷூட் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஐடியா இருக்குது பண்ணலாமான்னு கேட்டேன். அடுத்து ஒரு 5 secondsல வரும் பார்த்து நான் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து அந்த ஷூட் அப்படியே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நாங்கள் ஷூட் பண்ணோமோ அது ஒரு ஸ்டோரியில் கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா போய் அதை போய் ப்ரெசென்ட் பண்ணோம். அடுத்து லைக் அது ஸ்டோரியில் கன்வெர்ட் பண்ணிட்டா நாங்கள் பண்ணியிருக்கிறோம், இதை தான் நாங்கள் வந்து ஃபில்மாக பண்ண போகிறோம்னு நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரொடியூசருக்கு கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த ஸ்டோரியில் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல டைம் டேரக்டர் எடுத்து அதை மூவியாக வந்து என்ன பண்ணார், ஒரு ஸ்க்ரீன் ரைட் பண்ணி கொண்டு வந்தார் கதையை. ஸோ அது வேற, இப்போ நம்ம வெப் சீரிஸாக நாங்கள் யோசிச்ச கதை வேறு, இப்போ நம்ம மூவியாக பார்க்க போகிற கதை வேறுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ரக்ஸ் மட்டும் ஒன்று, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கிற க்ரக்ஸ் மட்டும், அந்த டைட்டில் ஒன்று, சின்ன ஒரு க்ரக்ஸ் இருக்குது, அது மட்டும் ஒன்று. பட் என்டையராக மூவிக்கான விஷயத்தை ஒன்று மேக் பண்ணி கொண்டு வந்தார். அதை நம்ம வந்து லேட்டராக முரளி சட்டை சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கோட இதோட வரலாறு. இதுதான். உங்களுக்கு நடிக்கிறது ஈஸியாக இருக்கா? ஏன்னா இல்லைங்க, 2 படங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் மிக விரைவில். இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அதான் நான் சொன்னேன், இந்த ஃபீல்டுலேயே நான் கிடையாது. ஸ்ரீலங்கன் ஸ்லாங்லாம் வருது. ஃபீல்ட்லேயே இந்த ஃபீல்ட்லேயே நான் இல்லை. ஸோ அதனால எனக்கு இதை பற்றி எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லை. வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம், ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சமாவது ஆக்டிங் கற்றுட்டு நம்ம ஏதாவது நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கணும்னு எனக்கு இருந்தது. ஸோ அதுக்காக இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டராக பார்த்தாங்கனாலே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இசையாக பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட வீடியோஸில் இருக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிப்பீங்களா டேரக்டரோட? இந்த மாதிரி இல்லை, ஒரு இது யோசித்தோம், இது எதுக்கு எங்கேயாவது யூஸ் பண்ணலாமான்லாம் யோசித்தோம். பட் அது எங்கேயும் ஃபிட்டுன்னு ஆகலை. அது கொஞ்சம் மாறிடும், இந்த கேரக்டர் விட்டு பண்ணால் வெளில போய்ட்டு வர மாதிரி இருக்கும், அது ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றனால அது இல்லைங்க இது இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எங்கேயும் கொண்டு வர முடியல. அதனால் நிறைய அந்த காமெடி ஸ்கெட்சஸாக பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு, தனியானா உங்கள் பேரில் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு அதில் கொஞ்சம் சீரியஸான ஆமாம் அந்த டைப் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்களா? ஸோ அதில் கிடைச்ச லேர்னிங்ஸ்லாம் என்ன சொல்லுவீங்க? அதில் தான் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். இன்னுமே
இப்போ இந்த சேனல் நம்ம பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அந்த கேரக்டர் ஒரு பாயிண்ட்ல சீரியஸாக கொண்டு போய் அப்படி காமிக்கல் ஆகினா தான் அங்கே ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அப்படியே சீரியஸாக அந்த சீரியஸாக இருந்தாலுமே அது காமிக்கில் இருந்தாகணும். அவனை பொறுத்தவரையும் சீரியஸாக இருக்கும், ஆடியன்ஸ் அப்படி தான் இருந்தது. பட் இங்கே நான் பண்ணும்போது ஸ்டோரியாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அங்கே கான்செப்ட் வேறு, இங்கே கான்செப்டாக என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரிஜினலாக ரியாலிட்டியில் என்ன பேஸ் பண்ணி கான்செப்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் பண்ணேன். அதுக்காக தான் சேனல் செப்பரேட் ஓப்பன் பண்ணி பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதில் நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டபிளாக இருக்கணும் பார்க்கும்போது. அட் த சேம் டைம் நம்ம ஸ்கில்ஸையும் காட்டணும், எல்லோரும் பார்க்கணும், நல்லா வியூஸ் போகிற அளவுக்கும் அதை ரீச் கொடுக்கணும். இன்னொன்று அதில் ஏர்னிங் இருக்குது. ஸோ நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதையும் இது பண்ணணும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமாகவும் அந்த டைமில் நம்ம பார்த்தோன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் ட்ரெண்ட் ஏதோ நடுவில் ஒரு போன மாதிரியே நம்ம ஒரு ஃபீல் இருந்தது. கஷ்டப்பட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கிறேன். சுத்தமாக அதுக்கு ஒரு வெல்கமிங்கே இருக்காது. ஒரு 100 வியூஸ் தாண்டாது, 400 வியூஸ். அது கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணி, மச்சான் ஷேர் பண்ணுறான்னு சொல்லுவாங்க, பாவமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ரிஸ்க்கு மாட்டிக்கூடாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம இதுக்கு ஒரு ரெகுலராக இன்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தனால ஒரு ஹைப்ரிட்டாக பண்ணுவோம். பார்க்க ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கணும், பட் அது கான்செப்ட் வீடியோ. பட் இதில் என்ன நம்ம ஸ்கில்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த சேனலில். ஸோ அது கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. ஆக்சுவலாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. என் சேனல் நல்ல ஒரு வெல்கமிங் வந்தது. அதுக்கப்புறம் நான் எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா, வெப் சீரிஸ் பண்ணுறது. கொஞ்சம் நம்ம வந்து இப்போது ஒரு 10 நிமிஷம் நம்மளை பார்க்குறாங்க, அவங்கள ஒரு 30 மினிட்ஸ் பார்க்க வச்சா அப்படி இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ ஒரு வெப் சீரிஸாக வந்துட்டு அடுத்தடுத்தாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, கதையை ஹோல்ட் பண்ணி அடுத்த நாட்டு கொண்டு போக முடியுதாங்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த சேனல். ஆக்சுவலி உங்கள் ஆடியன்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, எந்த ஒரு விஷயம்னாலும் பாராட்டுவாங்க, அதை திட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்ததில் ரொம்ப இப்போவும் நினச்சி சந்தோஷப்படுற ஏதாவது ஒரு பாராட்டுற அண்ட் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு நெகட்டிவ்? பாராட்டுறது வந்து என்னோட நான் இனிஷியேட் பண்ணுற விஷயங்களுக்கு பாராட்டுவாங்க. நான் நிறைய ரிஸ்க் எடுப்பேன். எதுக்கு நான் இந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது சில டைம் தோணும், இது எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும், இல்லாட்ட வேலைக்கு ஆகுது அப்படின்னு தோணும். ஆனால் ரிஸ்க் எடுக்கும்போது அது பாராட்டும் இருக்கும். சில பேர் என்ன வேணும் வேண்டான்னு சொல்லுவாங்க, அன்வான்ட் ரிஸ்க்குமாங்க. ஆனால் நான் எடுக்கிற ரிஸ்க் வந்து எனக்கு கொஞ்சம் நோன் ரிஸ்க்காக தான் இருக்கும். சரி, இது ஒர்க் ஆகும். அதை சொல்லுவாங்களே, இந்த ஆழம் தெரிஞ்சு காலை விடும்பாங்க. ஆழம் ஓரளவுக்கு தெரியும், சரி விடலாம் அப்படின்னு. தெரியாத இடத்துல விட்டு மாட்டினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மற்றபடி திட்டினது இல்லை. ஏன்னா நானே வந்து நிறைய கேள்வி கேட்டேன். ஏன்னா சில வர பணத்தை கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவேன் நான். அதில் சில டைம் நமக்கு ரிட்டர்ன் வராது, அது அப்படியே போயிடும். நிறைய அனுபவம் நான் அதில் போட்டுட்டு போயிடும், அது போயிடும்னு தெரிஞ்சே போடுவேன் நான். சரி அதெல்லாம் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் சின்னதாக சொல்லிடுறாங்க. ஒரு வெப் சீரிஸ் லைக் சீரிஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இது கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டீம்லாம் கொஞ்சம் பெருசாக்கி நல்லா பெரிய பெரிய கேமராஸ்லாம் ஹையர் பண்ணி என் தங்கச்சியெல்லாம் டைரக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 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 சீரிஸ் ஒன்று போனோம், வெப் சீரிஸ் ஒன்று போனோம் 8 எபிசோட்ஸ்க்கு. அப்போ நான் கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ராஜெக்ட் மட்டுமே ஒரு 25 lakhs to 26 lakhs செலவு பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்ததே அப்போது அவ்வளோதான், மொத்தம் ஒரு 27 lakhs இருக்கும். அதில் மொத்தத்தையும் கொண்டு போய் போட்டு எடுக்கவே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் செட்டப்லாம் பண்ணி பெருசாக பண்ணிட்டேனே. ஒரு 10 நாள்லாம் ஷூட்லாம் முடிஞ்சு 15 days நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அது எடிட்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ப்ராஜெக்ட்டும் கையில் வச்சுருக்கிறேன், என்னால் பிஸ்னஸே பண்ண முடியல. ஸோ அங்கே தான் நான் வந்து என்னன்னா, அந்த டைமில் நான் எடுத்த ரிஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வந்து அது காஸ்ட்லி ரிஸ்க் இதெல்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, இது கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் நான் நினச்ச டைமில் பண்ண முடியல. நான் நினச்ச டைமில் பண்ணாதனால அது பீரியட் எடுத்துக்கிட்டே போகுது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எனக்கு கையை கடிச்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன பண்ணுற, ஒரு 2-3 பேர்கிட்ட கடன் வாங்கி அப்படியே ஃபேமிலி ரன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஆகணும்ல. அப்புறம் ஐயோ இது என்னடா இது இப்படியே ஒரு வித்துவே மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிற நேரத்தில் அப்புறமேட்டு ஒரு என்னடா இல்லை, ஏன்னா ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் பிஸ்னஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்து. அப்புறம் ஷார்ட் ஃபிளிக்ஸ்னு ஒருத்தவங்க வந்து அவங்க தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஓகே நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது ஓப்பன் பண்ணி விட்டது. மொத்தமும் அவ்வளோதான், இதுக்கு மேலே அடிச்சு ஊருக்கே போயெல்லாம் நினச்சிட்டேன், திருச்சிக்கு போயெல்லாம் நினச்சிட்டேன்னே, ஊருக்கு போயிடலாம், இதுக்கு மேலே செட் ஆகாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த நேரத்தில் ஒன்று நடந்தது. என்ன ஊருக்குள்ளேயும் விட மாட்டாங்க.
அங்க கடைசியில நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஹோப்பே வந்து மறுபடியும் இதாச்சு. சரி மறுபடியும் இனிமே சம்பாரிச்சு காசு இதுல போடணும். அவ்வளவுதான். மறுபடியும் அவ்வளவுதான். நம்ம அதுக்கு தான் பிறந்திருக்கோம். சம்பாரிச்சு போடணும். அசிங்கமா திட்டு வாங்கி இருந்தாலும் போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னது, நீ 25 லட்சம், நான் ஒரு 60 லட்சம். இது எனக்கு டபுள் மடங்கு. என்ன கடன் வாங்கி பண்ணல, அதனால எஸ்கேப். எஸ்கேப். கடன் வாங்கியிருந்தா காலி. அதனால ஓகே. ஆனா என்னன்னா பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து லாக்டவுன்ல தான் எடுத்தேன், வெப் சீரிஸ் ஒன்று எடுத்தேன். ஸோ லாக்டவுன்ல யாருமே, லாக்டவுன்ல அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இந்த ஃபோன் போட்டு கொடுப்பாங்க தெரியுமா, அங்கே ஒருத்தர் இரும்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு பாபா அது எடுத்தேன். ஸோ என்னன்னா அது பிஸ்னஸ் ஆகலை, பட் எனக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்துச்சு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், பெரிய பெரிய ஆள்கிட்டெல்லாம் நிறையா மரியாதை வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அது வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே, ஹாப்பி. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது முக்கியமா சீரியஸே கொஞ்சம் ட்ரிப்பியா இருக்கும். ஆமா, பாருங்க. அவருக்கு நீ பாரு, கும்பலா உட்காந்து பார்க்கணும். பயங்கர ட்ரிப்பியா இருக்கும். பயங்கர ட்ரிப்பியா இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்டே கிடையாது. என்ன கதை பேரு? கதையே கிடையாது. கேமரா வச்சுக்கிட்டு அப்பப்போ என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும்போது, ஓ இதுல இப்படி ஒரு கதை வருதா அப்படின்னு. ஸோ லாஸ்ட்லி நான் உங்களோட இன்ஸ்டா ஓபன் பண்ணும்போது எதுக்கு பாத்தீங்க? இல்ல, நீங்க முன்னாடி என்ன படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக பார்த்தேன். ஸோ பட் கமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய பாத்தீங்க, நிறைய நெகட்டிவ்ஸ் வருது. ஸோ அதை ஹேண்டில் பண்றது அதான் நான் பாக்குறதே இல்லைங்க. ஆஹா, ரொம்ப இல்ல, உண்மையிலே சொல்றேன், நான் பாக்குறதே கிடையாது. அண்ட் ஜென்ரலாகவே நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிற பர்சன். என்னோட லைஃப்லேயே வந்து நான் நினைக்கிறது நிறைய நடக்கும். டெய்லி லைக் ஒரு மந்த் என்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்த் இவ்வளோதான் ப்ராஜெக்ட் இருக்குது, இது முடிஞ்சிருச்சு, இந்த மந்த் என்கிட்ட காசு இல்லை, வீட்டுக்கு அம்மாவுக்கு அனுப்பணும், சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வரும், எனக்கு காசு வரும். ஸோ இது மாதிரி தான் இத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு மந்த்துமே இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால நான் நெகட்டிவாக என்னை சுற்றி யாராவது இருக்காங்க, இல்லை எனக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல வைப் வரல அப்படின்னாலே நான் அவ்வளோ கனெக்டும் ஆக மாட்டேன், பேசிக்கவும் மாட்டேன். ஸோ அப்படி இருக்கிறதாலேயே கூட இருக்கவங்க கூட அப்படி இருக்கேன்னா சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் இல்லை எதுவுமே நான் எடுத்துக்கிறது உள்ள பார்க்கறதும் கிடையாது. அதனால என்னோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் கேட்டேன், நீங்கள் போய் எதுக்கு பார்த்தீங்க? ஸோ அந்த மாதிரி தான். மோட்டிவேஷனல் வீடியோ போட்டா கூட கீழே கெட்ட வார்த்தையில இருந்து என்ன பண்றது, நம்மளுக்கு திட்டி பழகிட்டான். நம்ம வந்து அது உண்மை, எவ்வளவுதான் அப்படியே பார்த்துக்கணும். என்ன பண்ணாலும் ஒரு 99 பேர் நம்மளை பாராட்டி இருப்பானுங்க. அது நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு மண்டையில ஏறாது. ஒரே ஒருத்தன் ஒரு வார்த்தை பேசியிருப்பான், இப்படி ஏறும் அப்படியே. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லது. அது இருந்துச்சுன்னா அது பெரிய நோய் அது. ஓகே. ஸோ எனக்கு இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல இருந்து படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த பீரியட் வந்து அதுக்கான நல்ல சயின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஹவுஸ் கீப்பிங் வருது, அடுத்து குடும்பஸ்தன், நக்கலைட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த பூம் வந்திருக்கிறத வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல, நடுவுல ஒரு பூம் வந்துச்சு, அது எதுவுமே பூம் புஷ்ஷா போயிடுச்சு. வந்த பூம் எல்லாமே புஷ், என்ன பூம் புஷ் புஷ்ன்னு போச்சு நிறையா. இப்ப மறுபடியும் ரைட்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டியாவது அது பூம் ஆகட்டும், புஷ் ஆகாம இந்த வாட்டி ஆகும். ஆமா, எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. இப்ப குடும்பஸ்தன் பண்றாங்க, பாரத் அவர் ஒண்ணு பண்றாரு. ஸோ இவங்க கூட பண்ணிட்டு இருக்காங்க, கோபி சுதாகர் கூட ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வர போறாங்க. ஸோ பார்ப்போம், இது மாதிரி நல்லா தான் வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.